தேவி அம்மா அம்மாளாச்சு நாங்கள் என்ன நினைச்சு செய்தாலும் அது நடைபெறும் அந்த நம்பிக்கையில போன திங்கள் வந்து ஒரு நேர்த்தி ஒன்று வச்சவா இந்த திங்கள் நடந்துட்டு ஒரு அற்புதம் இல்லாமலுக்கு இங்க இவ்வளவு வெறுமின கிடையாது. அதான் மாட்டு தலை வந்து பாண்டி தலையா மாறியது. ஆயிரம் யோசிச்சு பாருங்க எவ்வளவு இதாண்டு மண் போட்டா மண் போடா அவிக்க போயிடும். 15 வருஷத்துக்கு மேலாக இதே இடத்துல நாங்கள் செஞ்சோம். பாருங்க அந்த காலத்து பழைய காலம் பரி நான் சொல்றேன் எல்லாருமே கதிரை போட்டு அப்படி வந்து பொங்குதுங்களா? சரி அடுத்த வாரமா பிரச்சனை இருந்தும் அங்க இருந்தாலும் ஜனம் வந்து குமிஞ்சோண்டான். இந்த ஒரு பண்டித்திருச்சி அம்மனுடைய புதுமைதான் 7 வருஷத்துக்கு போன திங்கக்கலா வந்து ஒரு நேர்த்தி ஒன்று வச்சுட்டு போடணும். வணக்கம், நான் ஜாழ்ப்பாணம் பாலா. நாங்க இப்ப நினைக்க மாட்டா ஜாழ்ப்பாணத்துல மட்டிவில் பண்டித்தளச்சி அம்மன் கோயில்ல இந்த பாத்தீங்கன்னா 2வது பங்குனி திங்கள். இந்த ஆலயத்துல பாத்தீங்கன்னா பங்குனி திங்கள் மிக விசேடம். இந்த ஆலயத்துல பாத்தீங்கன்னா இந்த ஆலயத்து ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 பொங்கல் பானைகள் வச்சு இங்க பொங்குவினம். அவ்வளவு சிறப்பா இந்த இங்க வந்து பங்குனி திங்கள் இடம்பெறும். இந்த ஆலயத்துக்கு வந்து என்னதுக்கு வந்து பண்டித்தளச்சி என்று பேர் இருந்தா மாட்டு தலை வந்து பண்டி தலையா மாறியது. அதெல்லாம் வந்து இந்த ஆலயத்துக்கு வந்து பண்டி தலைச்சி அம்மன் சொல்லி பேர் இருந்தது. இந்த ஆலயத்துல இந்த 2வது பங்குனி திங்கள் எவ்வாறு இடம்பெறுதுன்னு பார்க்க போறோம். வாங்கோ வீடியோக்குள்ள போகலாம். இது பார்த்தீங்கன்னா புத்தூர் ரோட். அங்கண்டைக்கு வந்து 2வது பங்குனி திங்கள் எவ்வளவு மக்கள்னு சொல்லி இந்த பார்த்தீங்கன்னா அந்த டொய்ஸ் கடைகள், இனிப்புகள், கச்சான் கடை எல்லாமே இது இருக்கு. வந்து வாகனங்கள் கொண்டது. அண்ணா அப்படிங்கள் பழமை வாரீங்களா? பழமை வார பொங்குதுங்களா? சரி அடுத்த வாரமா? ஓகே ஓகே ஓகே. அண்ணா எல்லாருக்கும் தெரிஞ்சுங்க பார்த்தீங்கன்னா பெட்ரோல் செட் சொல்லி யூடியூப் வச்சுக்கிறார். அண்ணா வந்து பொங்குறார். ஓகே நாங்கள் அப்படியே மட்டிவில் பண்டு திளச்சி அம்மன். விளையாடைக்கு விழுந்துட்டு கிரிக்கெட் ஓடைக்கு விழுந்து அப்படியே விளையாடைக்கு விழுந்தாச்சு. சும்மா ஓடி விளையாட. ரைட் ரைட். இங்க வளமே பொங்க வாரினீங்களா? கோயில் வாரினீங்களா? இப்போ 1 மணி மாறினீங்களோ? நான் ஒரு வரியம் பாருங்க. எப்போ கடைசியாக வந்தீங்க? இப்போ நான் போன வரியம் வந்து இந்த முறை வந்திருக்கேன். நீ ஒரு வரியம் நின்று தான் போவேன். இந்த ஆலயத்தினுடைய கும்பாபிஷேகம் வந்து நடக்க இருக்கு. பாத்தீங்கன்னா 12/4/2026 பங்குனி 29 ஞாயிறு, அதாவது கடைசி பங்குனி வந்து இங்க வந்து கும்பாபிஷேகம் நடக்க இருக்குது. இப்போதும் ஒரு விபத்தொன்று இங்கே நடைபெற்றுள்ளது. வைத்திய சாலைக்கு அனுப்பி கொண்டிருக்கின்றோம். தயவு செய்து உங்கள் வாகனங்களை ஆலய வீதிகளிலே நிறுத்த வேண்டாம் என மீண்டும் மீண்டும் அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். உங்கள் வாகனங்களை வீதியோரங்களிலே நிறுத்துவதால் விபத்துகள் ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் கூட உண்டு. அம்மா வாமா தேவி கைய புறணுமா? நம்பித்தான் புறேன். தேவி அம்மா தாயி தேவி இல்லம்மா அப்படியே வந்து தாயி அம்மா தேவி இல்லம்மா தேவி 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 ஐ அவங்களோட சாவச்சேரி ஐயா. நீங்க வணக்கம் பாருங்க. இப்போ ஐயா நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். பாத்தீங்கன்னா வசிக்கிற ஐயா. வணக்கம். எப்படி? வணக்கம், சந்தோஷமா இருக்கிறேன். ஆனா இன்றைக்கு வண்ணதிருச்சி அம்மங்களுக்கு வர வேணுமென்ற ஆசை இதில் வந்திருந்தா போல உங்களையும் காணக்கூடியதாக இருக்கும். மிகவும் சந்தோஷப்படுறேன். என்ன சாவச்சேரி தர்மா என்றவர் என்னைத்தான் வெளிப்படுத்தி விட்டவர். நான் அவரை மறந்ததுக்கு மிகவும் வருந்துகிறேன். அவரை நினைவுபடுத்தி அவர் மூலமாகத்தான் எல்லா யூடியூபில்காரரையும் நான் கண்டது. உங்களையும் நான் காணுவேன். ஏனென்றால் அவர் கச்சேரி சாவு கச்சேரி டிஆர் வந்தவர்களில் வேலை செய்கிறவர். அவர் சில ஆள்
என்னுடைய ஒரு நல்ல இது அவரை வச்சவர். அவரை கொண்டு வந்து எனக்கு காசு 15,000 ரூபா காசு கொண்டு வந்தவர். வெளிநாட்டிலேருந்து கொடுத்து ஐயாவுக்கு கொடுங்கன்னு சொல்லி என் ஆலயத்தை தேடி வந்து வாசலில் தந்துட்டு போனவர். அவரை நான் மறக்கக்கூடாதுன்னு நினைவுபடுத்தி மறந்து போனதுக்காக அவரை நினைவுபடுத்தி அவரை வாழ்த்தி உங்களையும் வாழ்த்துகின்றேன். அவருடைய இதால் எத்தனை யூடியூப்காரரை நான் சந்திக்கிறதுக்கு இந்த பண்டிதர்ச்சி அம்மன் வாசலில் சந்தோஷம் உங்களை காண்றதும் எனக்கு சந்தோஷம். மிகவும் எந்த இடத்துக்கு நீங்கள் வர முடியுமான்னு கேட்குறேன். கடை நான் பாருங்க ஐயா. ஐயா வந்து எவ்வளோ இங்கே வாரீங்க? மட்டிவில் பண்டிதர்ச்சி அம்மனுக்கு எவ்வளோ வாரீங்க? நான் சின்னல்ல கூட நான் வாரேன். வாரேன். அவ ஒரு புதுமையான ஆள். இன்றைக்கி இப்போ அந்த வாசலில் நான் கும்பிடைக்க எனக்கு ஒரு தரம் என்னை ஒரு தரம் மதிப்பு தார இல்லை. ஆனால் தெய்வீக முறையிலே எனக்கு ஒரு பெரிய ஒரு மதிப்புக்குரியதாக தமிழ் புரோ எடுத்து அந்த பெரிய ஒரு கல்லை கொண்டு வந்து தலையில் நிறுத்தி விடுறார்கள். அதே நிலையிலே நான் தஞ்சனேஸ் வந்து செய்தது. ஆனால் எல்லாத்துக்கும் தர்மா தான் காரணம். தர்மா தான் என்ன முதலாக விட்டது. நான் அவரை எந்த யூடியூப்பில் நான் சொல்லணும்னு நினைச்சு நான் இன்றைக்கி நீங்கள் வந்து அதை தெளிவுபடுத்துறீர்கள். அவற்றை மனதும் குளிர வேணுமென்றதுக்காக அவருக்கும் மிக நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களுக்கும் உங்களோட பேட்டியையும் நான் காணணும் என்ற ஆசை எனக்கு இருக்கிறது. ஓகே, நன்றி ஐயா. பார்த்தீங்கன்னா இப்படி ஆலய சூழலை பொங்கிட்டு இங்கே முன்னுக்கு வந்து இதில் வந்து படைப்பினம் படைச்சி போட்டு இங்கே வர பக்தர்களுக்கு வந்து பயந்தளிப்பினம். பார்த்தீங்கன்னா அந்த அழகு குத்தி பால் சம்பளம் எடுத்து வந்து தங்களுடைய நேர்த்தரங்களை செய்வதற்காங்களுடையது. பொங்கி போட்டு ஆகிறது பகிர்ந்தளித்து கொண்டு பாருங்க. பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வாயனை பாடல்கள் எடுத்துக்கோங்க. அம்பிகையே ஈஸ்வரியே எம்மை ஆள வந்து கோயில் கொண்டு அம்பிகையே ஈஸ்வரியே ஆள வந்து கோயில் ஆலயத்தில் பொங்கி இன்னும் படைச்சா கொடுக்கணும். நாங்கள் வந்து கடைசோண்டு ஆகி வந்திருக்கணும். பார்த்தீங்கன்னா அதில் சுற்றி வர நிறைய இடத்துல இருந்து அப்படியே பொங்கி கொண்டிருக்கணும். பாருங்க, அம்மா வந்து இப்போ வந்து பொங்கலுக்கு அரிசி போடுறாங்க. நான் வந்து பொங்கலுக்கு அரிசியை போடுவேன். இப்படி சுற்றி வர கிட்டத்தட்ட 1000க்கு மேற்பட்ட வந்து இதில் பொங்கினோம். அந்த பொங்கல் மட்டும் இல்லாமல் இதில் அப்படியே வந்து இந்த மோதகங்கள் கொதிக்கிறது. எங்கள் அம்மா வந்து ஒரு மோதகம் பிடிச்சி வந்துருக்காங்க. பொங்கல் குலசோறு மோதம் அப்படி எல்லாருமே வந்து இங்கே முன்னுக்கு படைச்சி அவர்களுக்கு வந்து பயனளிக்கணும். பார்த்தீங்களா, அந்த அம்மனுக்கு ஒரு சிவப்பு மஞ்சள் சாரி இல்லாம அடுத்து ஒரு முறையாக நேர்த்திக்கடனா இந்த மாதிரி செய்றீங்க? இல்லை இல்லை, இது நான் சின்னல்ல இருந்தே நாங்கள் இப்படித்தான்
கலாச்சாரமாக இருக்கணும். உடுப்போல் வேற எங்கேயும் எப்படியும் போடலாம். கோயிலுக்கு அது எங்கண்ட தமிழக கலாச்சாரத்தில் வரணும்ன்றதுல நான் இப்படி தான் இருக்கேன். நீங்க ஒரு முறை நீங்க பொங்கலுங்க இல்லை இந்த வருஷம் தான் நாங்கள் இந்த வருஷம் தான் முதல் நாங்கள் இப்படி போட்டிருக்கிறோம். அது நாங்கள் போன திங்கட்கிழமை வந்து ஒவ்வொரு வருஷமும் பாருனாங்கள் தான். ஆனால் ஒவ்வொரு வருஷமும் பிறகுலேயும் நாங்கள் வசதியாக இருந்த நாங்கள் இப்போ ஒரு 3 வருஷமா எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். அப்போ நாங்கள் வந்து போன திங்கட்கிழமை வந்து ஒரு நேர்த்தி ஒன்று வச்சுட்டு போனேன். இந்த திங்களுக்கிடையில் முடித்தா நான் எல்லாம் செய்வேன். ஆனால் நான் நேரேக்கில் என்னோட கையில் உண்மையில் 1000 ரூபா காசு கூட இருக்கே இல்லை. அப்போ அவாவுக்கு சொன்னால் நீ காசு தந்தால் நான் வந்து செய்வேன். ஆனால் நான் கடன்பட மாட்டேன் அப்படின்னு நான் நினச்சேன். நான் நினச்ச மாதிரி வெள்ளிக்கிழமை கடையில் எனக்கு எல்லாம் தந்துட்டா நானும் அதே மாதிரி வந்து செஞ்சுட்டேன். கொண்டு வந்த தக்காளி பழம் எல்லாம் அழுகி போச்சு. அப்போ இதில் அந்த இவையும் காட்டுங்க, இவ உதவிகள் இல்லாமல் ஒன்றும் செய்ய இயலாது. கன பேர் வந்தவ, ஆனால் அங்கே அந்த தம்பியையும் காட்டுங்க, அவர் இல்லாமல் ஒன்றும் செய்திருக்க இயலாது. அவர் தான் நிறைய உதவிகள் 2 நாளாக எங்களோட முறிகிற. அப்போ இவைக்கு நான் சொல்லி கொண்டிருக்கேன், ஆரண்டே தெரியாது. இந்த பாருங்க 1 ரூபாய் தக்காளி பழம் கொண்டு வந்தேன். அப்போ நாங்கள் வேணாமன்னு சொல்ல இல்லை வச்சிருங்க. தனித்தீவில் வாழறவர் இவையெல்லாம் ஒரு பெரிய அற்புதமான ஆட்கள். இந்த இடத்துல நாங்களுமே ஐயா சந்திக்கிறது ஒரு மிகப்பெரிய அருள். இவையெல்லாம் நாங்களுமே சந்திக்கிறது. ஆக்கள் உதவி, பொருள் உதவி என்றது வேற, சரீர உதவி என்றது வேற. அப்போ அம்மாளாச்சி எனக்கு பெரும் இதுகளை தந்துட்டா. நானும் சிறப்பாக செஞ்சிருக்கிறேன். அம்மாளாச்சி இப்போ ஒரு ஆள் வந்து ஒரு பொம்பளை ஒரு ஆள் வந்து நீ இதில் கேட்டுச்சு, என்ன வடை மோதகம் இல்லையோ, அடுத்த வருஷம் வடையும் மோதகம் வைப்போம் என்னக்கா. அடுத்த வருஷம் நாங்களே இவா இப்போ எத்தனையோ வருஷம் அம்மாவோட அற்புதங்களா பாத்தீங்கன்னா சுத்தி வர ஒரு 1000 கிட்ட பேர் பொங்குவினோம். ஒரு அற்புதம் இல்லாமலுக்கு இங்க இவ்வளவு வெறும் மினக்கடை. அவாண்டே அற்புதம் ஒன்றும் இல்லாம இவ்வளவு வெறும் இங்க வந்து நாங்க மினக்கடை. அந்த அம்மாண்ட புதுமை இந்த தென் இலங்கையில கூட அப்படி இல்லாத ஒரு கிணறு. அந்த கிணத்துல தண்ணி அள்ளித்தான் எல்லாரும் பொங்குவாங்க. மற்ற என்ன ஆலயங்கள்ல என்ன பப்பில் எடுத்து பொங்குவார்கள், சன்னதியில பப்பில் எடுத்து பொங்குவார், வெள்ளை கோயில பப்பில் எடுத்து பொங்குவார். இது தானாகவே அந்த தீர்த்த கிணறுன்றதே உருவாக்கப்பட்டு அது எல்லா சிரமம் வந்தாலும் குளிக்கிறது, அதுல தண்ணியை புனிதமாக எடுத்துக்கொண்டு வந்து பொங்குறது. இந்த ஒரு பண்டித்திருச்சி அம்மனுடைய புதுமைதான் இந்த இவ்வளவு பேருக்கு எடுக்கக்கூடியதாக, அதை இவ்வளவு பேரும் உண்ண குடிக்கக்கூடியதாகவும் அதை பொங்கக்கூடியதாகவும் இருக்கிறது என்று சொன்னால் தாயின் நிகழ்வு மட்டும்தான். ஓகே, நன்றியா. இதை வந்து இந்த ஆலயத்தினுடைய தீர்த்தக்கணி, எவ்வளோ பெரிய தீர்த்தக்கணின்னு சொல்லி அந்த இந்த கேணியில் வந்து தண்ணி எடுத்து அந்த வெள்ளை கத்திரிக்காய் அதில் சாப்பிட அந்த கறிக்கு வந்து தனி டேஸ்ட்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். வணக்கம். வணக்கம் அண்ணா. என்னோட பேர்? என் பேர் சின்னத்துல பகீரதன். எவ்வளவு போய் வாரீங்க? இங்க 7 வருஷம் 7 வருஷம் திருவிழா பார்க்க வாரீங்க. எந்த இடம்? நான் நீர்வேலி. வெளிநாடு ஜெர்மனி. 7 வருஷத்துக்கு நீங்க வாரீங்க. எப்படி திருவிழா? அந்த மாதிரி நடந்திருக்கு. எனக்கு சனம் பார்க்க சந்தோஷமா இருக்கு. இங்க வெளிநாட்டு வாழ்க்கையை விட இங்கத்த வாழ்க்கை சும்மா அந்த எங்கள்ட ஊர் இங்க பிறந்த இடம் தான் நல்ல இடம். அந்த இலண்டைக்கு வந்து பார்க்க எங்கள்ட தமிழ் மக்கள் இன்றைக்கு இவ்வளவு சந்தோஷமாக குக்கையெல்லாம் பொங்கி கடவுளை வணங்கி பார்க்க வைக்க ஒரு நல்ல சந்தோஷமாக இருக்கின்றது. எவ்வளோ நாள் நிற்க போறீங்க? நான் இன்னும் 1 கிழமை தான் முடிஞ்சு. நான் வரலாம் வலிக்கிறேன். சரி, இந்த எல்லா கோயில்களும் போய் பார்த்து இந்த ரீச்சா அதெல்லாம் இடங்கள்லாம் பார்க்க வைக்க சந்தோஷமாக இருக்குது. இப்போ ஸ்ரீலங்கா வந்து இப்போ இதாக வந்துட்டு இந்தியா விட. எனவே தயவு செய்து வாகனக்காரர்கள் வாகன கழிப்பிடங்களிலே உங்கள் ஒவ்வொரு திங்களும் மாறுறீங்களோ? ஆட்சி என்ன அவ்வளவு பிடிக்குமோ? ஒவ்வொரு திங்களும் மாறுறீங்க. அம்மா ஆட்சி என்ன அவ்வளவு பிடிக்குமா? ஆட்சி என்ன இந்த பொங்கல் அன்றைக்கு சரி சரி அடுத்த ஒரு பொங்கலுக்கு தயாராகிக்கணும். பார்த்தீங்கன்னா கந்தோடையிலேருந்து வந்து பொங்கிக்கணும். இப்படி பார்த்தீங்கன்னா நிறைய தூரங்கள் கிளிநொச்சி பயணி அப்படின்னு ஏகப்பட்ட தோட்டத்தை விட வந்து இங்கே வந்து பொங்கலிக்கணும். கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட பொங்கல் இப்படி ஆளுக்கு சூழ நடந்து கொண்டிருக்கும். வணக்கம். நாங்கள் மற்ற திங்கள்
ஒவ்வொரு வரையும் மாறினாங்க பொங்க. ஒவ்வொரு திங்களும் முதல் திங்கள் மாறினாங்க. இந்த முறை 2வது திங்கள் வந்திருக்கிறோம். அம்மாளாச்சி நாங்கள் என்ன நினைச்சு செய்தாலும் அது நடைபெறும். அந்த நம்பிக்கையில் இவ்வளோ சனமும் இவ்வளோ மக்களும் வந்து பொங்குகிறோம். அம்மாவுக்கு இந்த கோயிலுடைய வரலாறு தெரியுமா? அது முந்தி எங்கட அம்மாக்கள் சொல்றதான் என்ன பன்றி மாட்டுத்தலை ஏதோ இதாண்டு பன்றி தலையா மாறினதுன்ற அதுகள் தெரியும் இல்லைங்க. அம்மாக்கள்லாம் சொல்லி எங்களுக்கும் தெரியும். தம்பிஞ்சவா அம்மா வைக்கிற நேர்த்திக்கடன் நடந்திருக்கோம். எல்லாம் நேர்த்திக்கடன் அந்த நம்பிக்கையில தான் நாங்கள் வாரோம். முந்தி வேன் பிடிச்சக்கான சனத்தோட வாரினாங்க. இப்போ கொஞ்சம் ஆட்டோவில் வந்திருக்கிறோம் கொஞ்சம் பேரோட. அம்மாளாச்சின்ற புதுமை இது. வணக்கம், அண்ணோட பேர் பகீரதன். பகீரதன். எவ்வளோ இந்த கோயிலுக்கு வாரீங்க? நான் இப்போ பிறந்த 3-4 வயசுல இருந்து அம்மா கூட்டி கொண்டு வரேன். ரைட் ரைட். இல்லை குடும்பம் எல்லாருக்குமே நம்பிக்கை இந்த கோயில். சரி சரி. ஆனால் சொல்லு உனக்கு என்ன நினைச்சு இருந்தாலும் அவா நடத்துவான். சரி சரி. ஓகே அம்மா, நன்றி நன்றி நன்றி. இப்படி அழைத்து ஸ்கூலாகவே பாருங்க எவ்வளோ பொங்கல் சொல்லி இன்றைக்கு. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். எங்கேருந்து வாரீங்க? சுண்ணாம். அந்த ஒரு முறை வந்து வாங்குறீங்களா? ரைட் ரைட். இந்த ஆலயத்தின் வரலாறு தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க அவங்களுக்கு. மாட்டு தலையா பண்டு தலையா மாட்டு தலையா பண்டு தலையாகினா தெரியும். மற்றது இங்கே எல்லா அற்புதங்களும் மக்களுக்கு நல்ல இதுகளை செய்கிறார். மற்ற இவ்வளோ பிரச்சனை இருந்தும் அங்கே இருந்தாலும் ஜனம் வந்து குமிஞ்சோண்டான் இந்த போன திங்கள் இந்த திங்கள் குறைவு. 3ஆம் திங்கள் 4ஆம் திங்கள் 5ஆம் திங்கள் ஜனம் மண் போட்டால் மண் விழா. கடைசி திங்கள் கும்பாபிஷேகம் ஆகுமா? ஏப்ரல் 2ஆம் தேதி கும்பாபிஷேகம். ஐயாவுக்கு மேலே அற்புதம் நடந்திருக்கு அந்த கோயிலால. உங்களுக்கு அது கண்ணாம் பொங்கல் எல்லாம் நேற்று கண்ணா பொங்கல் செய்யறேன். நான் இந்த இடம் தானே. நான் சுண்ணாமிங்க மாதிரி பண்ணியிருக்கேன். சரி சரி. தம்பி கரிமலா இருக்கா? இதில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு தண்ணீர் பந்தலம் வச்சு எல்லாருக்குமே தாகத்துக்கு தண்ணிகள் ரிங்ஸ் எல்லாமே கொடுத்து வந்துக்கிறோம். வணக்கம் அண்ணா. வணக்கம். என்னோட பேர்? எங்களோட பேர் தருசனன். இந்த தாசாந்தில எவ்வளோ ஆழமாக செய்கிறீங்க இந்த கோயிலில்? இப்போ நாங்கள் இது 15 வருஷத்துக்கு மேலாக இதே இடத்துல நாங்கள் செஞ்சு கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொரு திங்களும் எங்களுக்கு என்னென்னா ஒரு பங்குனியில் எத்தனை திங்கள் இருக்கோ அத்தனை திங்களும் நாங்கள் விடாமல் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். நீங்கள் கிளப்பா இல்லாட்டி ஃபேமிலியாக செஞ்சுருங்களா? இது வந்து எங்களோட ரவீந்திரநாதன் ஐயா வந்து அவர் இருக்கிறார் பாருங்க. ரவீந்திரநாதன் ஐயாண்டு அவற்ற தலைமையில் அது செய்யப்படுகிறோம். அவர் எங்களுக்கு வைரோயில் இருக்குது. அந்த வைரோயில் சார் ஐயாண்ட தலைமைத்துவத்தை நாங்கள் செஞ்சு கொண்டு. சரி சரி. வணக்கம் ஐயா. வணக்கம். ஐயாவோட பேர்? ரவீந்திரநாத். ரைட். அப்போ எவ்வளோ இந்த கோயிலுக்கு வாரீங்க நீங்கள்? நாங்கள் இப்போ 30 வரைக்கும் 40 வரைக்கும். சின்னலேருந்தே வாரீங்க? 40 வரைக்கும். சரி. அப்போ நீங்கள் வந்து கிட்டத்தட்ட 15 வருஷமா இந்த தாசாந்தில இதில் 2 இருக்கு எங்களுக்கு பண்டல். 2 அங்கே உண்டு. நாங்கள் கும்பாபிஷேகத்துக்கு பார்ப்போம். 3 திங்கள் இருக்கு. கிட்டத்தட்ட இந்த கோவிலை சுற்றி எத்தனை பொங்கல் நடக்கும் பழமையா? 1000 பொங்கல். 1000 பொங்கல் எண்ணெயில் பொங்கி போட்டு அந்த 3 அம்மனுக்கு 3 படத்தை போட்டு கொடுப்பீங்க. சரி சரி. சரி ஓகே நன்றி. பாருங்க வந்து கொஞ்சம் ஆக்கள் வந்து அப்படியே மோதம் சொன்னீங்கன்னா. வணக்கம் அம்மாக்கள், எங்கேருந்து வாரீங்க நீங்கள்? தெல்லிப்பளை பார்த்தீங்களா? தெல்லிப்பளையில் வந்து அம்மாக்கள் பொங்கி போட்டு மோதம் சொன்னீங்கன்னா. எவ்வளோ வாரீங்க? இந்த கிளம்ப வாரீங்க. நேற்றுக்கிழமை செஞ்சு பொங்குறீங்களா அடிக்கு? ரைட்டு. மோதம் வெள்ளாமை சேர்ந்து மோதம் பிடிச்சி கொண்டு இருக்கணும். மோதம் என்ன பொறிக்க போறீங்களா அவிக்க போறீங்களா? மோதத்தை அவிக்க போயிடும். அவிச்சு இங்கே வந்து படைக்க போயிடும். சரிம்மா ஓகேம்மா. பாருங்க அந்த காலத்து பழைய கார், அது சரி நான் சொல்கிறேன். பழைய காரில் வந்து ஐயா வந்து இங்கே பொங்குறதுக்கு வந்து இப்போ சாமான்கள்லாம் விரைவி கொண்டு இருக்கிறார்.
எஸ்ஸா கலட்டினா யோசிச்சு பாருங்க எவ்வளவு இதண்டு கனசனத்துக்குள்ள கலட்டினாலும் பரவாயில்லை. நான் திரும்பி பாக்குறேன் ஒரு இளம் பொம்பளையா அந்த இடத்துலயே இல்லையா. அம்மன் காப்பாத்திருக்காங்க. கடவுளை உண்மையா கடவுள் செய்யலாலும் தப்பிடு. லட்சியம் என்ன வீட்டை பேசிடுவாங்க. சரி பாத்தீங்கன்னா எல்லாருமே கதிரை போட்டு அப்படி வந்து இதுல வந்து அன்னதானம் கொடுத்து வந்துருக்கோம். பாருங்க அப்படியே ஒரு தட்டில் வாழையில் போட்டு எல்லா சோறு கறி எல்லாமே போட்டு தந்திருக்கணும். நான் வந்து வளமையாகவே கோயில் சாப்பாட்டாவே சொல்லி வேறு இல்லை நம்ம லெவல் சேச்சார் கோயில்ல எல்லாருக்குமே சொல்லணும் என்னன்னா நீங்க கறியில கூட செய்றீங்களா இல்லையா அப்பளம் அதுல கூட போடுங்க என்ன உண்மையாதான் அதுல தான் பஞ்சம் வருது கறியலுக்கு பஞ்சம் பாருங்க. பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து இந்த 2வது பங்குனி திங்களுக்கு நாம் வந்து நண்பன் ரிலாக்ஸோட வந்தான். அட்டகாசமா இருந்தது பங்குனி திங்கள் வேற லெவல். நிறைய பேர் வந்திருந்த வேலை அவ்வளவு நல்லா இருந்தது. பங்குனி திங்கள் நிகழ்வுகள் நிறைய பேர் பொங்கினவையல் குலசாதம் எல்லாம் காய்ச்சி வேற லெவல்ல சிறப்பா இருந்த என்ன ஒரு அக்காரால் வந்து சொன்னவா என்ன இங்க போன திங்கள் வந்து ஒரு நேர்த்தி ஒன்று வச்சவா இந்த திங்கள் நடந்துட்டு ஒரு கிழமையிலேயே அம்மன் நேர்த்தி இப்படி உண்மையிலேயே பாத்தீங்கன்னா ஒரு விசுவாசமான கோயில். நாங்களும் பார்த்தா எங்களுக்கு நிறைய நேர்த்தி வைக்க வேண்டி கிடக்குது. என்ன நேர்த்தி வச்சுட்டு செய்யணும் இல்லையோ அந்த எங்களுக்கு பிரச்சனை. இந்த கை மாறட்டும் நேர்த்தியா இப்போ இப்படி பாத்தீங்கன்னா உண்மையிலேயே பாத்தீங்கன்னா சிறப்பான ஒரு அம்மன் கோயில். தொடர்ந்து நீங்களும் வாங்க, நீங்களும் நேர்த்திகளை வையுங்க. உங்களோட நேர்த்திகள் பாத்தீங்கன்னா நிறைய வருமே. இன்னொரு விஷயம் உண்மையான அம்மன் அந்த சாவச்சேரியில தனித்தீவுல வசிக்கிற ஐயா சந்திச்சு நாங்கள் அவர் மங்களை தன்னை தீவுக்கு சொல்லி அழைப்பு கொடுத்துக்கிறார். முடிஞ்சா நாங்க அதே ஒரு காணொலியா பதிவு செய்யறோம். அதே நாங்க வீடியோவா போடும் பாருங்க. தொடர்ந்து லைக் கமெண்ட் செய்யாம சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. சில வேலை என்ன நாங்க இருந்துட்டே சேவலை காணொலி போடாம இருப்போம். காரணம் என்ன சொன்னா இந்த கீழே வேற இந்த ஆண்டு கை இதுதான் பிரச்சனை. சரியோ மற்றபடி பாத்தீங்கன்னா ஒரு காணொலி எல்லாம் போடுறாங்க பாருங்க. தொடர்ந்து ஆதரவுல தாங்க என்ன பலத்த ஆதரவுல தாங்க. அதே போல நாங்க வந்து இந்த 3வது பங்குனி திங்கள் சந்திக்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை டாடா see you.